மன மகிழ்ச்சி நாள், ரொம்ப சந்தோஷமான நாள். நல்லபடியாக 3 நாள் நிகழ்ச்சி நடந்தது. இன்றைக்கு நிறைவு ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஆரோக்கிய செய்தியை படிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் செய்திகள் வர ஆசைப்படுறேன். ஒரு சில மாதங்கள் முன்பாக எங்கள் கிராமத்தில் எங்கள் அண்ணி ஒருத்தங்களுக்கு வந்து கால் ரொம்ப வீங்கி இருந்துச்சு. அப்போது அவங்க சொன்னாங்க, என்னை கொஞ்சம் திருநெல்வேலி போய் என்னை காட்டு அப்படின்னாங்க ஹாஸ்பிட்டலில். திருநெல்வேலின்னு சொன்னோடனே அங்கே உள்ள மருத்துவக் கல்லூரியில் எங்கள் பெரிய பாப்பா எங்கள் அண்ணன் வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஹெட்டாக இருக்கிறாங்க. எங்கள் அண்ணி இன்னொரு துறையில் ஹெட்டாக இருக்காங்க. அப்போ சரி வாங்க, எனக்கு திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் தெரியும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணால் ஒரு காரில் கூட்டிகிட்டு போய் நேராக எங்கள் அண்ணன்ட்ட கூட்டிகிட்டு போனேன். அவனே அண்ணன் பார்த்துட்டு, தம்பி நல்லா இருக்கியா, வீட்டிலலாம் நல்லா விசாரிச்சாங்க என்னைய. அப்புறம் அண்ணன் சொன்னேன், இது மாதிரி எங்கள் ஊர்லேருந்து எங்கள் அண்ணியை கூப்பிட்டு வந்திருக்கேன், அவங்களுக்கு கொஞ்சம் கால் வீங்கி இருக்கிறேன்னு பாருங்க அப்படின்னு. அப்போ அவங்க பார்த்துட்டு கொஞ்சம் பொறு தம்பின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபோனை எடுத்து ஒரு நம்பர் கூப்பிட்டுட்டு அப்புறம் என்ன சொன்னாங்க, தம்பி இது வந்து இருதய சம்மந்தப்பட்டது, அதனால் நீ கொஞ்சம் கார்டியாலஜிஸ்ட் நான் ஃபோன் பண்ணியிருக்கிறேன், இந்த கிளினிக்கில் இருப்பாங்க, நீ என்ன பண்ணி போனால் அவங்கள பார்த்துடலாம், நீ அவரை போய் பாருன்னு சொல்லி எனக்கு என்ன பண்ணாங்க, ஒரு சீட்டில் எழுதி கொடுத்துட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை பார்த்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே போனோடனே அந்த மருத்துவர் என்ன பண்ணாருன்னா, என் கூட்டு வந்த அண்ணியை பார்த்த உடனே இவங்களை போயிட்டு ஸ்கேன் பண்ணி கொஞ்சம் பிளட் செக்அப் பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு சில டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே, எப்பா இது வந்துட்டு கிட்னி ரொம்ப வீக்காக இருக்குது, கொஞ்சம் நெப்ராலஜிஸ்ட்டை நீங்கள் பார்க்கணும், ஃபஸ்ட் அதை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி கொடுத்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்னி பார்க்கக்கூடிய நெப்ராலஜிஸ்ட் ஆஸ்பத்திரிக்கு அவங்கள அழைச்சிட்டு போனேன். அங்கே போனோடனே அங்கே அந்த மருத்துவர் மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சில ஸ்கேன் ஒரு சில டெஸ்ட் எழுதி கொடுத்தாங்க. அதை திரும்ப எல்லாம் பார்த்து முடித்த உடனே அவங்க சொன்னாங்க, லிவர் கொஞ்சம் மோசமாக இருக்குது, அதனால் ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட் எழுதி கொடுக்குறேன், நீங்கள் அவங்களே பார்த்துட்டு வாங்க அப்படின்னாங்க. இதை கேட்டவுடனே எங்கள் அண்ணி ரொம்ப என்ன பண்ணாங்கன்னா கலைச்சி போயிட்டாங்க. எப்பா நீ எங்கே போவேனா, நேராக வீட்டுக்கு வண்டி விடு அப்படின்ட்டாங்க. நீ என்ன பண்ணு, உங்கள் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணி என்ன சொல்கிறது எனக்கு செய்யி, ஏதோ எல்லாரும் சொன்னாங்க வந்துட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஊருக்கே போயிடலாம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஊரில் கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் ஜோம் பண்ணிவிட்டு கடந்த சில தடவைலாம் படித்தோம் இல்லையா மருத்துவ செய்தி, இந்த காரியத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து இதெல்லாம் செய்யுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஆரோக்கியமாக இருந்தாங்க. இந்த செய்தியை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இன்றைக்கி நம்ம பல மருத்துவரை பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் பரம வைத்தியர் அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்க, வாசிங்க எடுத்தவங்க. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். சரி, பரம வைத்தியர் சொல்ற காரியம் என்ன அப்படின்னா, அந்த 12 அப்போஸ்தலரை அழைத்து நீங்க என்ன செய்யலாம், அசுத்த ஆவிகளை துரத்தலாம், என்னென்ன வியாதிகளை நீங்க கவனிக்கலாம், சகல வியாதிகள், என்னென்ன நோய்கள், சகல வியாதி சகல நோய்கள் என்ன பண்ணலாம், நீங்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகமாக்கலாம் அப்படிங்கிற அதிகாரத்தை கொடுத்து அனுப்புறாரு. சரிங்களா, இன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை நம்பினீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்ய வேண்டியதில்ல, அந்த ஸ்பெஷலிஸ்ட் இந்த ஸ்பெஷலிஸ்ட் சொல்லிட்டு ஆட்களை தேடி போக வேண்டியதில்லை, இயேசு கிறிஸ்துவை நேராக தேடி வந்தால் போதும் என்பதுதான் தான் இன்றைக்கான மருத்துவ செய்தி. சரிங்களா, இதை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, ஜெபத்தோட கேளுங்க, ஆண்டவர் செய்வாங்க. உங்களுக்கு இதில் உள்ள முக்கியமான தாற்பயத்தை ஆண்டவர் புரிய உதவி செய்வாங்க. ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பரம வைத்தியராக இருக்கீங்க, நீர் கற்றுக் கொடுக்குற இந்த ஆண்டவரே ஆரோக்கிய வழிகளை அறிந்து கொண்டு கர்த்தாவே நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஆரோக்கிய வழியில் நடத்த எங்களுக்கு கிருபை புரியுமாறு இந்த செய்தி ஆசீர்வதித்து தருமாறு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி, இன்னைக்கு ஒரு நோயாளி வந்தாங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து அதை எப்படி டீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம இன்னைக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு சில காரியங்களை குயிக்காக நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக லெப்ரசி, குஷ்டரோகம். வேதாகமத்தில் குஷ்டரோகத்தை இயேசு கிறிஸ்து எப்படி டீல் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் நேற்று சொன்னாங்க இல்லையா, யாராவது வாசிங்க மத்தேயு 8. போதுங்கம்மா. ஒரு குஷ்டரோகி இயேசு கிறிஸ்து வராங்க, வந்தோட இந்த குஷ்டரோகியை இயேசு கிறிஸ்து சுகமாக்கின முறை என்ன தெரியுங்களா, அவர் மனதுருகி அந்த குஷ்டரோகியை தொட்டாரு.
the leper was touched and he was healed immediately. இல்லைங்களா? சரி, இது ஒரு ஈவென்ட். இதே காரியம் இன்னொரு சம்பவத்தில் பார்த்தோம் அப்படின்னா, குஷ்டரோகியை ஆண்டவர் எப்படி சுகப்படுத்தினார்னா, லூக்கா 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 யாராவது வாசிங்க. லூக்கா 17 வசனம் 12 ஒரு 10 குஷ்டரோகி இயேசு கிறிஸ்து வராங்க. யாராவது எடுத்து வாசிங்க. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். சரி, இதுல 10 குஷ்டரோகி வராங்க. அதுல தூரமா நிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து கிட்டே வரல. சுகமாக்கணும்னு சொன்னா ஆர்டர் என்ன பண்றாரு? ஒரு வார்த்தையை சொல்றாரு, நீங்க போங்க, போய் ஆசாரிட்ட காட்டுங்கிறாங்க. சொன்ன மாத்திரம் என்னாச்சு? சுகமாயிட்டாங்க. சரிங்களா? இதுல தொடவே இல்லை, வார்த்தையை சொன்னாங்க, சுகமாயிட்டாங்க. அதே இது பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் கொடுத்துருக்கு. நாகமான் என்பவர் குறித்து கொடுக்கப்பட்டிருக்குது. வசனம் 14 வாசிங்களா. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளை மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். சரி, இதுல குஷ்டரோகம் தான். இதுல எப்படி சுகம் கிடைத்தது? யோர்தான் நதியில 7 முறை என்ன பண்றாரு? மூழ்கி எந்திருக்கிறாரு. 7ஆவது முறை அவர் சுகமானார்னு சொல்லி வாசிக்கிறோம். ஒரே வியாதி, ஆனா ஆண்டவருடைய டீலிங் எப்படின்னா 3 விதமா இருக்குது. சரிங்களா? ஸோ இது ஒரு இன்சிடென்ட். நான் உங்களுக்கு என்ன ஒரு நோயை குறித்து பார்க்கலாமா? மத்தேயு 20ஆம் அதிகாரம் 24. மத்தேயு 20 வசனம் 24. பிளைண்ட், குருடை குறித்து பார்க்கலாம். இப்போ மேத்யூ சாப்டர் 20 verse 34. இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். 2 குருடர்கள் ஆண்டவர்கிட்ட வந்தபோது இயேசு மனதுருகி குருடா இருந்தவங்க கண்ணை தொடுறாரு. உடனே அவங்க என்ன கிடைச்சது? கண் பார்வை கிடைத்து விட்டதுன்னு பார்க்குறோம். அதே மாதிரி வேற சம்பவத்தில் குருடர்கள் ஆண்டவர் எப்படி சுகமாக்கினாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 22 பாருங்க. மார்க் 8:22 முதல். அவர் பெத்சாயிடா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டார். சரி, இதுல ஒரு குருடனை ஆண்டவர் எப்படி சுகமாக்கினார்னா, அவனை ஊருக்கு வெளியே கூட்டிட்டு போறாரு. எல்லாரும் முன்பாக செய்யல, தனியா கூட்டிட்டு போய் அவன் கண்ணில் என்ன பண்றாரு? உமிழ்ந்து ஸ்பாட் ஆன் ஹிஸ் ஐஸ், அவனுடைய கண்ணில் துப்புறாரு. சரிங்களா? இன்றைக்கு அப்படி யாராவது பார்த்தோம் அப்படின்னா நம்ம நினைச்சிருப்போம், ஐயோ இதுல என்ன வைரஸ் இருக்குமோ, என்ன பாக்டீரியா இருக்குமோ நம்ம யோசிச்சிருப்போம். இயேசு கிறிஸ்து பண்ணாங்க, அவன் கண்ணில் துப்புனாங்க, அப்புறம் அவன் கண்ணை தொட்டாங்க, அவன் சுகம் அடைந்தான்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் நேற்று பார்த்தோம், பர்த்திமேயுடைய காரியம். 10ஆம் அதிகாரம் மார்க் 10. பர்த்திமேயு ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது கடைசி வசனம் 52 வாசிங்களேன். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். சரி, இதுல பாத்தீங்கன்னா, எப்பா நீ போகலாம், உனக்கு விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்றாரு. அடுத்த நிமிஷம் தான் என்னாச்சு? அவனுக்கு பார்வை கிடைச்சிது. இதுல தொடல, துப்பல, என்ன பண்ணல, ஒண்ணுமே செய்யல, வார்த்தை சுகமாக்கியது. இன்னும் யோவான்ல பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம், பிறவிக்குடன் ஆண்டவர் எப்படி சுகமாக்கினாரு? தரையில உமிழ்ந்து சேர் உண்டாக்கி கண்ணில் பூசி எங்க போய் கழுவு சொன்னாரு? சீலோவாம் என்ற குளத்தை போய் கழுவு சொன்னாரு. அவன் பார்வை அடைந்தவனாக திரும்பினான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ வியாதி ஒன்று தான், ஆனா அதுக்கு ஆண்டவருக்கு அப்ரோச் எப்படி இருக்குது? வித்தியாசமாக இருக்குது இல்லையா? சரி, இன்னும் ஒரே ஒரு காரியம் பார்த்துருவோம். நிறைய சொல்லிட்டே போகலாம். இன்னும் ஒரு காரியம் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வருவோம். மரணத்தை குறித்து ஆண்டவர் எப்படி டீல் பண்ணாரு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த காரியத்தை என்ன பண்ணோம்? நேற்றைக்கு பாஸ்டர் அதை எடுத்தாங்க. அந்த நாயினூர் விதவை என் மகனை ஆண்டவர் எப்படி சுகமாக்குனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், லூக்கா 7ஆம் அதிகாரம் வசனம் 15 வாசிக்கலாம். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். முன்னாடி வசனம் வாசி. கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். சரி, இதுல மரித்தவனை அவர் எப்படி உயிர் கொண்டு வந்தாருன்னு பார்த்தோன்னா, பாடையை என்ன பண்ணாரு? தொட்டாரு. டச் த காஃபி இல்லையா? அந்த காஃபினை தொட்டாரு. அதை தொட்ட மாத்திரத்துல என்னாச்சு?
ஒரு கமெண்ட் கொடுக்குறாரு, வாலிபனை எந்திரி அப்படிங்கிறாரு. அப்போ என்ன, அந்த செத்தவன் எந்திரிச்சான்னு பார்க்குறோம். அதே சம்பவத்தை அதே மாதிரி இன்னொரு டெத் கேஸை பார்க்கும்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் ஜெயரஸ் டாக்டர், அதாவது எவிரின் மகளை ஆண்டவர் குணப்படுத்தின விதத்தை பார்க்கும்போது மார்க் 5:41 பாருங்க. பிள்ளையின் கையை பிடித்து தலிதாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். சரி, முதல் சம்பவத்துல பாடையை தொட்டார்னு பார்த்தோம். இந்த சம்பவத்துல பார்க்கும்போது மரித்த பெண்ணின் கையை ஆண்டவர் பிடித்து தலிதாகுமி, சிறு பெண்ணை எழுந்திருன்னு சொல்றாரு. அந்த பெண் எழுந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதுல மரணத்துல இன்னொரு காரியத்தை பார்த்தோம்னா லாசருடைய மரணம் யோவான் 11 கொடுக்கப்பட்டிருக்குது. லாசரு மரித்த போது ஆண்டவர் அவர் எப்படி ஜீவனுக்கு கொண்டு வந்தான்னு பார்க்கும்போது கல்லறையில் வெளியே நின்று என்ன பண்ணாரு, 43ஆம் வசனம், லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுக்குறாரு. லாசர் என்ன பண்ணிட்டாரு, உயிரோடே எழுந்து வந்துட்டாரு. சரிங்களா? சரி, இப்போ இயேசு கிறிஸ்து டீல் பண்ண விஷயங்கள், அவர்கிட்ட ஏதாவது இவர் இந்த ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷலிஸ்ட் இருந்துச்சுங்களா? இந்த துறையை தான் அவர் பார்ப்பார் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருந்துச்சா? குருடுல இருந்து குஷ்டரோகத்துல இருந்து செத்தவங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? ஆனால் எல்லாரும் ஒரே வகையில் என்ன பண்ணல, சுகமாக்கலை. இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு புரோட்டோகால் வச்சிருக்கிறோம். எப்போ இந்த வியாதினா இப்படி தான் டீல் பண்ண வச்சிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய அப்ரோச் அப்படி இல்லவே இல்லை. இன்னைக்கா யோசிச்சு பார்த்தீங்களா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு? ஏசையால பார்க்குறோம், கம் நவ் லெட் அஸ் ரீசன் டுகெதர் அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா? வழக்காடுவோம் வாருங்கள். அப்போ இதெல்லாம் யோசிக்கணும். இன்னைக்கு மருத்துவத்துறையில் சில நண்பர்கள் இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஏன் ஆண்டவர் இப்படி டீல் பண்ணுறோம், நம்ம எப்படி டீல் பண்ணணும்? ஆனால் நம்ம ஒரே ப்ரோட்டோகாலை தான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும் ஒரு டிசீஸ் இல்லை ஒரு கண்டிஷன் அப்படின்னா. ஸோ இயேசு கிறிஸ்துடைய அப்ரோச் எடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், சகல வியாதிகளும் சகல நோய்களும் என்ன செய்யலாம், பிசாசுகளையும் துரத்தி நீங்கள் ஆர்டர் செய்த ஊழியத்தை இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் வைத்தியம் பார்க்கல என்ன பார்ப்பீங்க, எதுக்கு மருந்து கொடுப்பீங்கன்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னென்ன காரியத்தை சுகமாக்குனாரோ அத்தனையும் சுகமாக்க முடியும். அது நான் இல்லை, ஆண்டவர் சுகமாக. நான் செய்கிறது உங்களை என்ன செய்வேன், அவங்களுக்கு போய் விட்டுருவேன் அப்படிங்க. சரிங்களா? ஸோ அதே வல்லமை இன்னைக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, இன்னைக்கு நம்ம அனைவருக்கும் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்னைக்கு என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு நோய் தான் ஏன் ஆண்டவர் பல விதத்தில் டீல் பண்ணாரு? யாராவது பதில் சொல்ல முடியுமா? சும்மா பேசுங்க. ஒரு குஷ்டரோகம் தான் ஒருத்தரை தொடுறாரு, ஒருத்தர் தண்ணியில் மூழ்குங்கிறாரு, ஒருத்தரை வார்த்தையில சுகமாகிட்டார். ஏன் அந்த 3 அப்ரோச்? அவர்களுடைய விசுவாச அளவின்படி. சரி, ஒவ்வொருத்தருடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கான வைத்தியத்தை செய்கிறாருங்க. சரிங்களா? சில முறையில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் கால் வரும், இது மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஐசியூ இருக்காங்க, கொஞ்சம் வாங்க வந்து பாருங்க அப்படிம்பாங்க. என்ன செய்வோம், வேகமாக போவோம், அந்த ஐசியூ டைமை கட்டு உள்ளே போயிட்டு அவங்களோட ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவருடைய வழிகள் அவரை மேலே விசுவாசம் வைக்க கருத்து சொல்லிட்டு சில காரியங்களை பேசிட்டு வந்துடுவேன். இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்திருப்பாங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கம்பாங்க. அவங்களுக்கு போயிட்டு கொஞ்சம் போல்டிசஸ், கொஞ்சம் பத்து போடுறது, அப்புறம் ஹைட்ரோதெரபி, கொஞ்சம் நீர் சிகிச்சைகள், அப்புறம் உணவுகளை எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து வருவேன். பார்த்தீங்கன்னா அவங்களும் ஆண்டவரை நம்பி சுகமாயிடுவாங்க. ஒரு முறை பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்து கிராமத்தில் ஒரு அம்மா, அவங்களுக்கு இருதய பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, ரொம்ப சீரியஸாக படுத்திருந்தாங்க. அப்போ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க, அந்த அம்மாவை பாருங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அம்மாவை பார்க்குறப்ப படுத்த படுக்கையாக இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா தலைமையில் கையை வச்சு, ஆண்டவரை சித்தமானா இந்த அம்மாவை என்ன பண்ணுங்க, நீங்கள் தொட்டு எழுப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு 4 நாள் கழிச்சு இந்த அம்மா ஃபோன் பண்ணாங்க, ஐயா நீங்கள் எனக்கு தலையில் கையை ஜோம் பண்ணிங்க, நான் எந்திரிச்சிட்டேங்க ஐயா, இப்போ நான் எந்திரிச்சு ஒரு பக்கமாக ஊழியத்துக்கு போகிறேன் அப்படின்னாங்க. ஆக்சுவலி இந்த அம்மாவோட கேஸ் ரொம்ப சீரியஸான கேஸ். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், ஒரு ஜெபத்தில் எழுப்பி கொண்டு வந்துட்டாரு. சரிங்களா? அப்போ இந்த மருத்துவ ஊழியம் என்று சொல்லும்போது இது வெறும் இங்கிலீஷ் மருத்துவம் மாத்திரம் இல்லை, இல்லை வெறும் நியூட்ரிஷன் அப்படிங்கிற உணவில் மாத்திரம் இல்லை, இல்லை நம்ம யூஸ் பண்ணுற இந்த போல்டிசஸ் அது மாத்திரம் இல்லை, இல்லை சப்ளிமெண்ட்ஸில் இல்லை. இது எல்லாமே இதை விட மேலான விஷயம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்ன உண்டு, விடுதலை உண்டு. சரிங்களா? ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லாருமே நீங்கள் எடுத்தவொடனே எப்படி வாங்கன்னு சொல்கிறது இல்லை, அவங்க மனநிலை எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறாரு, போய் அவங்களோட டீல் பண்ணுறாரு. எனக்கு தலைவலிக்குது, ஒரு சாரிடாமில் ஒரு டோலை போட்டால் தான் தலைவலி தீரும் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாரு, சரிப்பா போட்டுக்கன்னு அனுமதிக்கிறாரு. ஆனால் அதிலே என்ன செய்யக்கூடாது, நின்றக்கூடாது. அடுத்த படியாக என்ன செய்யணும், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வழி என்ன என்பதை செய்யணும், பரிசுத்த வேதாகமத்தை படித்து அவரை மாத்திரம் அவருடைய வழியில் அறிந்து கொண்டு விடுதலை பண்ணணும் என்பது அவருடைய வழியாக இருக்குது, அவருடைய ஒரு அப்ரோச்சாக இருக்குது. அப்போ எல்லாவற்றையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சரீர சுகத்தை கொடுத்து ஆண்டவர் மிகவும் வாஞ்சியாக இருக்கிறாரு. ஆனால் அதோட நிறுத்திவிட தேவன் விருப்பப்படலை. அதை தாண்டி நம்ம என்ன செய்யணும், அந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். ஆவிக்குரிய சுகத்தை நம்ம அனைவரும் பெற்றுக்கொள்ளணும். சரிங்களா? அப்போ சரீர சுகம் இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, ஆவிக்குரிய சுகத்தை
கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியவே முடியாதுங்க. நம்ம அநேகர் சொல்லுவோம், எப்பா நான் ஜோமன் ஆண்டவர் சரியாக்கிடுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவர் கீழ்ப்படியாமல் என்ன செய்ய முடியாது, அவருடைய சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சரிங்களா? அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள தான் தேவன் கொடுத்துருக்காரு, பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்துருக்குறாங்க. அவர் கீழ்ப்படிந்து அவர் சொல்லியிருந்த ஒவ்வொரு வழிகளையும், ஆதியாகமத்திலிருந்து வெளியாகமம் வரைக்கும் சொல்லியிருந்த ஒவ்வொரு வழிகளையும் கற்றுக்கொண்டு சர்ச்சில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆரோக்கிய செய்திகளை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க, முதல்ல நீங்கள் தேவனுடைய சுகத்தை பெற்றுக்கொள்வீங்க. இந்த அலையசிபம் பகுதி மாத்திரம் ஓசூர் பாத்திரம் இல்லை, இந்த உலகம் எங்கே நீங்கள் எப்படி இருப்பீங்க, ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஒளி சுடராக இருப்பீங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்தின் இந்த வருகையை என்ன செய்வீங்க, மிக துரிதப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை நீங்களால் செய்ய முடியும். அப்படிப்பட்ட வேலையை தேவன் செய்ய உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.